கேஜிஎஃபோட கிளைமேக்ஸில் கப்பல் ஃபுல்லாக தங்கத்தோட கடலுக்குள்ளே போன ராக்கி பாய் திரும்ப வருவாரான்னு சொல்ல முடியாது. நம்ம கர்நாடகா உள்ள கேஜிஎஃப் திரும்ப வந்துருச்சுங்க. ஒரு காலத்தில் உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக தங்கத்தை உற்பத்தி பண்ணுற சுரங்கமாக இருந்துச்சு கேஜிஎஃப். 1800களில் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்துச்சு இந்த கேஜிஎஃப். இது வரைக்கும் 800 டன்னு தங்கத்தை தோண்டி எடுத்திருக்காங்களாம். இதோட ஆழம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரையும் இருக்கான். 1972ல் கவர்மெண்ட் கைக்கு போன கேஜிஎஃப் ரொம்ப ஹெவி லாஸ் ஆனதுனால 2000ல் அதை க்ளோஸே பண்ணிட்டாங்க. அங்கே க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே இருக்க லோக்கல் எக்கனாமிக் ரொம்பவே பாதிப்பாயிடுச்சு. 2013ல் அந்த கேஜிஎஃப் திருப்பி திறக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே கேஜிஎஃப் ஓப்பன் ஆகும். நம்ம இந்தியாவிலேயே கோல்டோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதை கேஜிஎஃப் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படி ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சப்போஸ் அதுல இருந்து கோல்டு நம்ம கிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளோட இந்தியாவில் உள்ள கோல்டோட ரேட்டு அடிவாங்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.